அப்புறம் நெக்ஸ்ட்டு சைட் கிளியரன்ஸில் பார்த்திங்கன்னா அடுத்து நிறைய இருக்குது. ஆர்ஓடபிள்யூ ஃபென்ஸ் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எக்ஸிஸ்டிங் டிராஃபிக் சிக்னல் ரிமூவல்ஸ் இருக்குது. சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் ரிமூவல் இருக்குது. இப்போ இந்த டிராஃபிக் சிக்னல் ரிமூவல், சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப் ரிமூவல், அப்புறம் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஸ்பீட் சைனேஜ் ரிமூவல், இது எல்லாமே அப்ரூவ்டு சப் கான்ட்ராக்டர் தான் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரீட் லைட் போல் ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் ஆயில், கட்டிங் அண்ட் ஃபில்லிங். இந்த கட்டிங் அண்ட் ஃபில்லிங்னால் ஒரு இடத்துல கட்டிங் தேவைப்படும், ஒரு இடத்துல ஃபில்லிங் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஷவலு அப்புறம் டிப்பரை வச்சு நம்மளே பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் சைன் போர்டு இன்ஸ்டலேஷன். நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துப்பீங்க, பெரிய சைன் போர்டாக இருக்கும். அதுக்கு ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆர்டிஏ ப்ராஜெக்ட்டு, இதுதான் கிளைண்ட்டு, இதுதான் கான்ட்ராக்டர்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கும். அதை நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி ஷார்ட் ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 இடத்துல 5 இடத்துல வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பிரகாரம் நம்ம அந்த சைன் போர்டு இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இதுவும் சப் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்டிங் ரேடார் கேமரா ரிமூவல் இன் சென்டர் மீடியன். சென்டர் மீடியனில் வந்துட்டு ஆல்ரெடி கேமரா எல்லாம் இருக்கும். இந்த ஸ்பீட் கேமரா இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போது துபாய் போலீஸ்லேருந்து பெர்மிஷன் வாங்கி அவங்க கொடுக்குற சப் கான்ட்ராக்டர் வச்சு தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். அவங்க வந்து நைட்டில் வந்துட்டு எல்லா ஃபவுண்டேஷனு அப்புறம் அந்த கேமரா எல்லாத்தையும் அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஹோர்டிங் ஒர்க் அப்படின்னா நம்ம காங்க்ரீட் பேரிகேடுக்கு மேலே வந்துட்டு ஒரு போர்டு மாதிரி வைப்பாங்க. இதுதான் காங்க்ரீட் பேரிகேட்னா அப்படின்னா இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு போர்டு. இப்படி இதில் ஆர்டிஏ அப்படின்னு எழுதியிருக்கும். அதேமாதிரி அடுத்த போர்டு. அப்போ நீங்கள் சைட்டில் உள்ள வேலை செய்கிறது வந்து வெளியில் சுத்தமாக தெரியாது. இதெல்லாம் பேரிகேடு, காங்க்ரீட் பேரிகேடு. இதில் வந்து இப்படி இருக்கும். இது ஃபுல்லாக இன்டர் கனெக்டடாக இருக்கும். இதில் ஆர்டிஏ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது எழுதியிருக்கும். ஸோ இதுக்கு சைஸஸ்ஸு எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஹோர்டிங் ஒர்க். இதிலே 2 டைப் இருக்குது. இது வந்து நம்ம சைட்டில் வந்துட்டு பேரிகேடுக்கு மேலே வைக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, சின்ன ஃபவுண்டேஷனாக இருக்கும். நம்ம நார்மலாக ஃபென்ஸ் வைப்போம்ல, இப்படி இருக்கும். இதில் இப்படி இருக்கும். இது ஃபென்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைன் போர்டு வைப்பாங்க. இதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா கன்சல்டண்ட்டோட நேம் எழுதியிருக்கும். கான்ட்ராக்டர் இன்னொரு போர்டில் வந்துட்டு கான்ட்ராக்டர் நேம் எழுதியிருக்கும். இன்னொரு போர்டில் ஆர்டிஏ அப்படின்னு எழுதியிருக்கும். இதுவும் வந்து இன்னொரு டைப் ஆஃப் கோடிங் ஒர்க்ஸ். அப்புறம் எக்ஸிஸ்டிங் அஸ்ஃபால்ட் ரிமூவல். எங்கே எக்ஸிஸ்டிங் அஸ்ஃபால்ட் ரிமூவல் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சைட் கிளியரன்ஸ் ஒர்க்கு, சைட் கிளியரன்ஸ் அண்ட் டெமாலிஷன்ஸ் ஒர்க்கு.